வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். என்னிடம் பேசாமல் போ, கவலை இல்லை. ஆனால் என் குறுஞ்செய்திகளிடம் மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டு. ஏனென்றால் அவை உன் முகவரிகள் மட்டுமே அறிந்தவை. சமீபத்தில் வாசித்த ஒரு அழகான கவிதை. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம். மனசில் நிறைய அழுத்தம் இருக்குது, வலி இருக்குது, ஏமாற்றம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்துக்காக ஓடுறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டுருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு நபர்கள், நமக்கு பிடித்த நபர்கள், நம்மை பிடித்த நபர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சில நேரங்களில் ஃபோன் பண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு வேலை பொழுது காரணமாக நம்ம எடுக்க மாட்டிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் எப்போவுமே தெரிவிச்சிருங்க. ஏன்னா அவங்க உங்கள் மெசேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன அவங்களை ஃபோன் பண்ணும்போது பிஸியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது பிஸியாக இருந்தாலும் சரி, நான் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சிறு தகவலையாவது அவங்களுக்கு ஒரு மெசேஜாவது பண்ணிடுங்க. ஒரு பிரிவோட வழியும் ஒருத்தர் பேசாதோட வழியும் இந்த கவிதையில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் யாரையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சவர்களும் ஒரு தகவலை அவங்ககிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளாம் ஓடுறது யாருக்காக அப்படின்னா குடும்பத்துக்காக தான். பெரும்பாலும் நமக்கு பிடித்தவர்களுக்காக தான் நம்ம ஓடுவோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். அதை தாண்டி அது நம்ம யாருக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட அது அவங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டா போதும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்குவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுன விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி நண்பர்களே.